இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வழக்கமாய் ஜெபிக்கிற வண்ணமாய் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற விதமாய் அந்த ஜெபங்களை கேட்டு அங்கீகரித்து நன்மைகளை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாம் தேவ வசனங்களை தியானித்து தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு தேவனோடு ஆழமான ஐக்கியத்தில் வளர்ந்து தான் நம்முடைய ஜெப ஜீவியத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ நாம் மட்டும் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வதல்ல, தேவனுக்கு வந்தவர்களாய் நம்மை எவ்வளவு மாற்றிக்கொள்கிறோமோ அந்த அளவு தான் நம்முடைய ஜெப வாழ்வும் வெற்றிகரமாய் அமையும். தேவன் தமக்கு சித்தமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சரி, எழுப்புதல் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் சிந்திக்கிறோம். பரலோக தேவனுக்கேற்ற உணர்வடைதல், பக்தி வைராக்கியம் அடைதல் என்பது எழுப்புதல் என்பவருடைய பொருள். அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இப்போ எல்லா இடத்துலையும் அதை ரொம்ப பேசுகிறார்கள். நாமும் அதை மிக முக்கியமாக சிந்திக்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஒரு ஆவிக்குரிய அனலான எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு, விருப்பம், வாஞ்சை, ஆசை. அதற்குரிய காரியங்களை சிந்திக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை தொடர்ந்து செம்மையாய் நடத்துகிறார் என்று நானும் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஹல்லேலூயா. நல்லது. கடந்த நாளில் அந்த எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வையில் என்னவாக இருக்கும் என்று சில விஷயங்களை சிந்திக்கிறோம். அதில் மத்தேயு 19 அதிகாரம் 24 வசனத்தில் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொன்ன ஒரு வசனத்தை நாம் கொஞ்சம் சிந்திச்சிருந்தோம். இப்போ நாம் அதை தொடர்ந்து செல்கிறோம். ஏன்னா நம்முடைய பார்வையிலே நாம் நினைப்பது வேறு, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற, மனிதர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வேறு என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் அதிகமாக கேட்கிற செய்திகள் இயேசுவினுடைய சுவிசேஷத்திற்கும் சத்தியத்துக்கும் புறம்பாய் காணப்படுகிறது என்கிறத நாங்கள் பார்க்கறதுனால தான் அந்த ஜென்யூன் சத்தியம், உண்மை சத்தியத்தை உங்களுக்கு விளங்க பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது. நல்லது. அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமான காரியம். அது கடினமான காரியம், முழுமையாக முடியாது என்று சொல்லவில்லை என்று நாம் பார்த்துட்டோம். அது ஏன் கடினமான காரியம்? இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கணும். ஐஸ்வர்யவான்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு உகந்தவர்கள், பிரியமானவர்கள் என்பது போல தான் நாம் புரிந்து பழகியிருக்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவர் நேர் எதிராக பேசுகிறார்? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக கடினம் என்று சொல்லுகிற காரியம் என்ன? அது மத்தேயு 6:24 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் சேவை செய்ய முடியாது. நாம் நிறைய வசன செய்திகளை பார்த்துருக்குறோம். இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்டு அது சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறதுனால, தேவ சித்தம் இங்கே நடக்காமல் இருக்கிறதுனால இந்த உலகம் பரலோக ராஜ்ய தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. அப்படி எதிராக மாறிவிட்டது. அது நிறைய செய்திகளை பார்த்துட்டோம். அதனால் இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குரிய தேவ பிள்ளைகளாக இருக்கும்படி தான் நம்மை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபிக்கப்பட்ட சாத்தா உலகத்தில் நாம் ஏதோ உயரத்தில் ஏறிக்கிட்டு அந்த மாதிரி போகிறதுக்காக வேண்டி அழைக்கவில்லை. சாபம் இல்லாத, ஆசீர்வாதமான, சாவில்லாத தேவனுடைய ராஜ்யத்திலே நம் பிள்ளைகளாக வாழும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது அடிப்படை. ஆகையினால்தான் இந்த பூலோகத்தில் ஐஸ்வர்யமான அல்லது மேலான நிலையில் இருக்கிறவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் அப்படி எண்ணப்படுவதில்லை. இந்த பூலோகத்தில் பலவேளை ஐஸ்வர்யவான்கள் அல்லாமல் வாழுகிற மனிதர்கள் பரலோகத்தில் மேன்மையாக இருக்கிறார்கள். அதுதான் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் லூக்கா 16:19 படிக்கிறோம் இல்லையா? ஐஸ்வர்யவான் இங்கே சுகமுகமாய் வாழுகிறான், அவன் கண்ணை மூடுற அப்புறம் அக்கினிக்கு போய் வேதனைப்படுகிறான். இங்கே லாசரு கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான், அவன் அங்கே ஆபிரகாம் பக்கத்திலே தேற்றப்படுகிறான். அப்போ நிலைமை தலைகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிஞ்சு கொண்டால் நல்லது தான். அது என்னுடைய கடமை உங்களுக்கு சொல்லித்தரணும். லூக்கா 6:20 ஆண்டவர் சொல்வார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. இப்படி எங்கேயாவது பிரசங்கம் கேட்டியலாம்? இங்கே நம்ம நேர தலைகளை தான் கேட்டு பழகியிருக்கோம். ஒரு தவறான செய்தி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் சுவிசேஷத்துக்கு சம்பந்தமில்லாத செய்தி தான் நம்ம கேட்டு பழகி அப்படியே மூழ்கி காலத்தை கடத்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தரித்திரர் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மேலான நிலையில் இருக்க முடியும் என்று குறிப்பிடுகிற தெளிவான செய்தியை நாம் பார்க்குறோம். பொதுவாக அந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் வந்தபோது அவன் என்ன நினைக்கிறான்னா, நம் பூமியிலும் மேலான நிலையில் இருக்கணும், பரலோகத்தில் மேலான நிலையில் இருக்கணும். இது அவனுக்கு பிரச்சனை. அதனால தான் அவன் திருப்பி போக வேண்டியதாகிவிட்டது. நீ எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வந்துவிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது மார்க்கு 10:21 வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி அங்கே வருது. அது எப்படி வருது பாருங்கள்.
நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால்ங்கிறது மத்தேயுவில் பார்த்துட்டோம். நீ பூரண அனுபவம் அடைய விரும்பினால் உனக்கு இருப்பவளை விற்று தரித்திரருக்கு கொடு, பிறகு சிலுவை எடுத்துக்கொண்டு வா. அந்த அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சொத்து சுகம் வீடு எல்லாத்தையும் விற்று பல ஆளுகளுக்கு அங்கேயும் இங்கேயும் கொடுத்துக்கிட்டு வீடும் இல்லை கூடம் இல்லை, அப்படி இயேசுநாதருக்கு பின்னால் சிலுவைன்னா துன்பம்னு அர்த்தம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ துன்பங்களையும் வீடு கூடு சாப்பாடு ஒன்று இருந்தது எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வரங்கையோட இயேசுநாதரை பாரி இயேசுநாதருக்கு பின்னால் போனால் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அது சிலுவைன்னு வர சொல்லுகிறார், அதில் துன்பம் இருக்குன்னு சொல்லுகிறார். இதை யாராவது எதிர்பார்ப்பீர்களா, விரும்புவீர்களா? இதை ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பூரண அனுபவம் வேணும்னா நீ இப்படி தான் இருக்கணும். பூரணம் இல்லாத அனுபவம் இருக்கிறது, அது வேறு, நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த உலகத்தில் நாம் நினைக்கிற அல்லது நமக்கு சொல்லப்படுகிற செய்திக்கும் ஆண்டவர் சொல்கிற செய்திக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கண்ணை மூடுவதை விட இங்கே நம்ம கேட்குது, நம்ம சிந்திக்கிறது, இங்கே பார்க்குற காட்சி எல்லாம் வேறு. கண்ணை மூண்டப்புற நேரு தலைகளை மாறிடும். இங்கே ஆசீர்வாதமாக ஆசீர்வதிச்சிடப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான், வாக்கினியில் இருப்பான் பரவு, இல்லைன்னா வேறு சூழ்நிலை. இதுதான் ரொம்ப சிக்கல். நான் ஏன் இந்த செய்தியை பேசுகிறேன்? இங்கே உள்ள காட்சியெல்லாம் மாய. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் முதல் உணர்வது தான், இல்லை இங்கே காணுதெல்லாம் மாய, இதில் படம், இது உலகம் தன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, நீ இயேசுநாதரை முழுசாக பின்பற்றணும். அப்படி தான் நானும் இதெல்லாம் நிறைய ஆண்டவருடைய வசனத்தின் மேலும் படிக்க வேண்டியதாயிட்டு. நல்லது, சரி. அப்போ இந்த உலகத்தின் பார்வை சிந்தனை வேறு, கண்ணை மூடின அப்புறம் நாம் சம்பவிக்கிற காரியம் வேறு, நித்தியம் என்று சொல்வது வேறு. இங்கே ஒரு 80 90 எவ்வளோ வருஷம் தெரியாது இல்லையா? நித்தியம் அது எவ்வளோன்னு தெரியாது. அது அவ்வளோ எப்படி இருப்போம், திறந்தால் இந்த நிலையில் எவ்வளோ வெட்கம். அதனால தான் இந்த செய்தியை தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாய கூத்தில் ஏமாந்து இதில் வாழ்ந்து மண்ணோடு மண்ணாய் மலரோட இடத்துல முடிக்காதுங்க. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி நாம் இந்த காரியங்களை விதமாக சிந்திக்கிறோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் நினச்சா நான் இங்கே மேலே இருக்கணும் அங்கே மேலே இருக்கணும்னு சொல்லி அது முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுதான் அது பிரச்சனை. அங்கே மேலே இருக்கணுமா, இங்கே உள்ளவருக்கெல்லாம் விட்டுட்டு அங்கே வா. இங்கே மேலே இருக்கணும்னு நினச்சா அங்கே மேலே இருக்க முடியாது. அது ஏங்கிறதையும் நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரட்டும். அல்லேலூயா. மற்ற 25ஆம் அதிகாரம் 34 40 வரை, மற்ற 25 34 40 வரை வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர்கள் கேட்குறார்கள். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன் ஆகாரம் தந்தீர்கள், தாகமாக இருந்தேன் தண்ணீர் தந்தீர்கள், வியாதியாக இருந்தேன் பார்க்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் வழக்கம் சொல்லுவார். அப்போ இவர்கள் கேட்குறாரு, நீர் எப்போ அப்படி இருந்தீர், எப்போ நாங்கள் உங்களை அப்படி பார்க்க வந்தோம்னா, என்னிடத்தில் சிறிய விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்போ என்ன புரிகிறோம்? இயேசுநாதரை விசுவாசித்தவர்கள், பிதாவின் சித்தம் செய்தவர்கள், இயேசுவின் சீசர்களாக இருந்தவர்கள் பசியாக இருந்திருக்கிறார்கள், வறுமையில் இருந்திருக்கிறார்கள் இல்லையா, வியாதியாக இருந்திருக்கிறார்கள் இல்லையா, ஜெயிலில் இருந்திருக்கிறார்கள் இல்லையா, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இதில் என்ன புரிகிறோம்? இப்படி தான் உலகத்தில் இயேசுவின் சீசர்கள் பலர் இருந்தார்கள் இருப்பார்கள். ஆனால் மறுமையில் அவர்கள் தேவனால் அவர்களுக்கு உண்டாகப்பட்ட மகிமையான ராஜ்யத்தில் மகிமையான பங்கை அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த விளக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 29 வரை வந்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1 26 29 கொரிந்து சபையை குறித்து நாம் எப்படி வாசிக்கிறோம். உங்களுடைய அழைப்பை பாருங்கள். அந்த வசனத்தைப்படி 26 29 இப்படி எனில் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமுள்ளவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான இவனும் தேவனுக்கு முன்பாய் மேன்மை பாராட்டாதபடி அப்படி செய்தார். பார்த்தீங்களா அந்த சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க என்கிறதையும் அப்போ இயேசு சொன்னது, சபையினுடைய நடைமுறை எல்லாவற்றையும் நாம் இணைத்து பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு இயேசு நாமத்தில் பேசப்படுகிற சுவிசேஷம் இயேசுவின் சுவிசேஷம் அல்ல. அதை நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் நீங்கள் கேள்விப்படாத இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவியும் வந்தால் நீங்கள் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இப்போ என்னாச்சு? அப்போ இயேசு நாம் இங்கே பார்க்குற இயேசு வேறு,
இப்போ உலகத்தில் பிரசங்கிக்கப்படுகிற இயேசு வேறு, இங்கே இயேசு சொன்ன சுவிசேஷம் வேறு, இப்போ உலகத்தில் பேசப்படுகிற சுவிசேஷம் வேறு. இயேசுவின் ஆதி திருச்சபை காலத்தில் செயல்பட்ட தூய ஆவி வேறு, இப்போ இயேசுவின் நாமத்தில் செயல்படுகிற ஆவி வேறு. அது நீங்களே பார்த்துருங்க. அதனால தான் இந்த முரண்பாடு வருகிறது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற 11:5 ஆண்டவர் சொல்வார், வியாதியை சுகமாகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அது அது படிக்க 11:5, தரித்திரருக்கு சுவிசேஷம் நடக்கிறார்கள், சுகமாகிறார்கள், கேட்குறார்கள், மரித்த எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம். இந்த வார்த்தை அங்கே இருக்குது. அப்போ தரித்திரர் என்று சொன்னால் வறுமையில் இருக்கிறவர்கள் என்ற அடிப்படை. அப்போ வறுமையில் இருக்கிறவர்களுக்கு தான் சுவிசேஷம் வேணுமா, செல்வந்தர்களுக்கு வேண்டாமா, ஐஸ்வர்யவான்களுக்கு சுவிசேஷம் வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருது. அது ஏன் அந்த வார்த்தை அங்கே தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று போட்டிருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக உலகத்தில் எல்லா வளங்களோடும் சிறப்பாக பேரோடும் புகழோடும் இருக்கிறவன் பரலோக ராஜ்ய சுவிசேஷத்தை விரும்ப மாட்டாங்க. இப்போ புரியுதா? போகும் பரிசங்கார எங்களுக்கு தான் இங்கே தாராளம் இருக்குது, தின்னு தீக்க வழி இல்லாமல் இருக்கும், இதுக்குள்ள பரலோக எண்ணத்துக்கு இப்படி சொல்லிவிடுவாங்க. ஸோ இங்கே எல்லாம் இல்லாமல் போய் கஷ்டத்தில் துன்பத்தில் வந்தால் தான் இங்கே தான் இத்தனை வரையும் ஒன்றும் இல்லை, சொர்க்கமாவது கிடைக்கட்டு ஏன்னா நிலைமைக்கு வர்றாங்க. அது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா ஐஸ்வர்யவான்கள், நீங்கள் மற்ற 13:22 விதை நல்ல விதை விதைக்கப்பட்டாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவர்களை நெருக்கி போடுகிறது. முள்ளுகளை போல நெருக்கிறதுனால அவர்கள் பலனடையாமல் பலன் கொடுக்காமல் போகிறார்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு செடி முள்ளுகளுக்குள்ளே ஒரு வித்து விழுந்தது, முளைச்சது, அது வளர முடியாமல் முள் 4 பக்கம் நெருக்கிட்டா வளர முடியாது. இது மாதிரி ஐஸ்வர்யம் ஒரு போதை, அதுக்கு மேலே ஒரு போதை இருக்குது, ஒரு மயக்கம் இருக்குது. அது அவர்களை பரலோகத்தை தேடாதபடி, அதன் மேன்மை அறிய முடியாதபடி, பூமிக்குரிய காலிகள் தான் மேலான இருந்தது போல ஒரு மயக்கத்தை கொடுத்து அவர்களை அப்படி ஒரு அடிமை தனத்திலே வைத்து விடுகிறது. அல்லேலூயா. லூக்கா 9:23 வரும்போது அந்த ஐஸ்வர்யவானுக்கு சிலுவை எடுத்து கொண்டு வா, அங்கே இருக்கு இல்லையா? அந்த ஐஸ்வர்யவான்ட்ட சொல்ல, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பார்த்தீங்களா? ஏன் இதை சொன்னார்னா, உனக்கு இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்க போதையிலேருந்து நீ விடுபடணும். இப்போ புரியுதா? ஐஸ்வர்யம் உலக காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த போதை, அந்த வற்று, அந்த பிடி, அதிலிருந்து உனக்கு விடுதலை வரணும்னா எல்லாம் அழியணும், சொத்தெல்லாம் அழியணும், பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டப்படணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பிடுங்கணும், உன் சரீர ஆரோக்கியத்தை பிடுங்கணும். ஒன்றும் இல்லாமல் ஆனால் தான் இந்த உலகம் ஒன்றும் இல்லை, பரலோகம் தான் முக்கியம் என்கிற உணர்வு உனக்கு வரும், அந்த மேலான சிந்தை வரும். இல்லைன்னா ஒரு அளவு தான் நிற்கும். அதான் பூரண அனுபவம்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் விட்டு விடும்படி அல்லது அதை விரும்பாமல் இருக்கும்படி பல சந்த ஆண்டவர் அதை கொடுக்குறதில்ல. நீங்கள் யோவான் 14:27 சமாதானத்தை வச்சு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன், உலகம் தரது மாதிரி உங்களுக்கு தரமாட்டேன். இல்லையா அந்த வார்த்தை? அதனால தான் நீங்கள் இந்த மயக்கத்தில் மூழ்கி நாசமாக தரமாட்டேன். என் வீட்டுக்கு நான் இருக்க இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன். அப்போ நான் எப்படி இந்த போதையை உங்களுக்கு தர முடியும்? நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். லூக்கா 12:15 பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் அல்ல. நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி எவ்வளோ பணம் இருந்துட்டோன்னு ஒரு ஆளை காப்பாற்ற முடியுதா? அந்த பணத்தை கொண்டு போகிறாரா? ஆடம்பர கட்டடங்கள்லாம் போட்டுட்டு போகிறாவே இல்லையா? ஒன்றும் கொண்டு போகல. அதனால தான் பொருள் ஆசைங்கிறது முக்கியமானதில்லை. இப்போ இந்த உலகத்தில் இருக்க ஆஸ்தி செல்வம் ஒன்றும் அவனுக்கு சொந்தம் இல்லை, அது முக்கியமானது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்குறோம். யாக்கோபு 1:10 ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அவன் புல்லின் போல ஒளிஞ்சு போவான். காலையில் பச்சையாக இருப்பான், கொஞ்ச நாளாக அடுத்து வாடிடுவான், அடுத்தது மலர் விளையத்தில் வச்சுருவாங்க. அதனால் ஐஸ்வர்யம் என்பது இயேசுவின் சுவிசேஷத்தின்படி ஒரு ஆசீர்வாதமாக எண்ணப்படவில்லை, கருதப்படவில்லை, பிரசங்கிக்கப்படவில்லை. அது ஒரு சாபமாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. சொல்லி தான் ஆகணும். அது இருக்குது ஏதோ தப்பு, அது ஒரு சாபம், அது ஒன்றை கெடுத்து போடும் என்கிற அளவு, அதெல்லாம் விட்டுரு என்கிற அளவுக்கு தான் சுவிசேஷத்தின் செய்திகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சரி, இப்படி ஐஸ்வர்யம் அல்லது உலக பிரகாரமான மேன்மையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் உடைக்கிறார். ஏற்கனவே ஒரு வசனத்தை பார்த்தோம். யார் அதாவது இந்த ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னால், ஒட்டகம் காதில் நுழைஞ்சாதான் இவன் போவான்னு சொன்னால் ஒரு தினம் போக முடியாது. அப்போது சீசர் கேட்குறாங்க, அப்போ யார் பிரவேசிக்க கூடும்னு கேட்டால் ஆண்டவர் சொல்வார், மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் இது கூடும். அப்போ ஒரு ஐஸ்வர்யமான மனுஷன் இருக்கிறான், செல்வந்தன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவான், 1 or 2 இருக்கிறாங்க. இவங்களை ஆண்டவர் பரலோகத்தின் பூரணத்துக்கு தகுதிப்படுத்த அழைக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அழைச்சா அவர் என்ன செய்வார்னா, உலக பிரகாரமாக அவனை உடைப்பார். இதுதான் உண்மை, உடைப்பார். நான் சொன்னேனே,
தொழிலெல்லாம் நஷ்டம் ஆகும், வருமானம் இல்லை, நம்ம வர வர கூடும்னு நினைக்கிறோம். இன்னவர் பூரணத்துக்கு நேராக போகிறவங்கள ஆண்டவர் உடைக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அதான் ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை பொறுத்து மேன்மையாக பாராட்ட கடவன். சபைக்கு வரும்போது ஐஸ்வர்யவானா வந்திருப்பான், ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தரித்திரத்துக்கு வந்துடுவானாம். அப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கு, அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. அதான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், அவன் தாழ்த்தப்படுகிறான். உங்களுக்கு உதாரணம் தரேன். பவுல் அவர் சவுலாக இருந்து கர்த்தருக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் அந்த பழைய ஏற்பாட்டின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்து ஊழியங்களை அவன் போகிறான், சபையில் துன்புறுத்த போகிறான் இல்லையா. அப்புறம் ஆண்டவர் கண்ணை குருடாக்கி பிடிச்சிட்டார். இப்போ சுவிசேஷத்துக்குள்ளே வந்தாச்சு. அவர் மூலம் சபையில் கட்டப்படுகிறது. பிறகு நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு லாபமாக இருந்த இவ்வளோ வேலை அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எல்லாம் இழந்துட்டார். இயேசு ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பு ஐஸ்வர்யவான், இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு தரித்திரம். ஒன்றும் இல்லை. அவர் சொல்லார்ல, முற்றிலும் பானபலியாய் வார்க்கப்பட போகிறேன், எல்லாம் கொடுத்துட்டேன், உயிர் மட்டும் இருக்குது, அதை கொடுக்குறேன். இதை நீங்கள் புரிஞ்சுருங்க. உங்களை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு பூரணத்துக்கு தகுதிப்படுத்தும் போது உங்களை உடைப்பார் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அதனால தான் பல வேளை பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜனங்களெல்லாம் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறாரு, உடைந்து வந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசினா தான் அந்த ஜனங்கள் கூட்டத்துக்கு வருவார்கள் என்று பாஸ்டர் சொல்லுவது உண்டு. அது அவங்க மனப்பாங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னார், இல்லை அவங்க உடஞ்சி வரல, நான் உடைச்சி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா? அதான் எனக்குள்ள பேசுறது வித்தியாசம். நான் தான் உடைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் கொண்டு உடைச்சேன்னா, உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்கு யாக்கோபு 4:4. இயேசு சொல்லுகிறார் யோவான் 17:14-16 வசனத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல. யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் சிநேகித்திருக்கும், உலகத்தாராக இராதபடினாலும் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் நான் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ நானே உலகத்தான் இல்லை, நான் இவர்களை உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கிறேன். உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை யாக்கோபு 4:4, 1 யோவான் 2:15. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறோம், தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். இப்போது நாம் உலக நேசர்களாக இருக்கும்போது தேவனுக்கு பகைஞர்கள். இப்போ நாம் தேவனுடைய நண்பர்களாய் மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி என்ன செய்யணும்? இந்த உலக நேசத்தை எடுக்கணுமா வேண்டாமா? உலக நேசத்தை எடுக்கிறது அப்படி, மக்களே ஏசப்பா இப்படி சொல்லியிருக்காரு, உலக நேசம் பாவம்னு, இதை விட்டுருன்னு சொன்னால் நீங்கள் யாராவது கேட்க போறீங்களா? யாராவது கேட்பாங்களா? ஒருத்தரம் கேட்கறதில்ல. அப்போ தள்ளி உடைச்சனா. அவர் சொல்லார், நான் உடைச்சி தான் கொண்டு வந்தேன். மேலே இருந்த ஆளுகள் உடைச்சி கொஞ்ச நாள் உடைச்சி பார்த்தேன், சரி வரையில, அதனால் உடைச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. அதனால் இப்போது நீ உலக நேசத்தை விட்டுருன்னு பிரசங்கம் பண்ணு. இனி உலக நேசத்தை வந்தால் இன்னும் உடைச்ச வேண்டிய வரான், உடைச்சிக்கிட்டே போகிற பிறகு. ஆமாம், அவருக்கு ஒரு வைராக்கியம் தான். அப்போ எதுவரை பிரசங்க யாரை உடைப்பாருன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உலகம்னு சொன்னாலே எனக்கு அலர்ஜி பாஸ்டர் அப்படி நீ சொல்லுறது வரைக்கும் ஒன்றும் உடச்சிக்கிட்டே இருப்பார். நாங்கள் அனுபவத்தில் தான் பேசணும், வசனம் தான் பேசணும், ஒன்றும் உருட்டு பெட்ட முடியாது. அவர் போகிறது. அதனால தான் அநேகருக்கு பிரச்சனை. அதனால சொல்லுவோம், கொஞ்சம் நைஸாக போனோன்னா சீக்கிரமாக உலக நேசத்தை விட்டுருங்க, இல்லையா? இல்லைன்னா அவர் உடச்சிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஜபத்துக்கும் குறையில்லை, அவர் தள்ளி உடச்சதுக்கும் குறை இல்லாமல் ஆயிரும், இல்லையா? அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் சங்கீதம் 139:5, நான் முற்புறத்தில் என்ன நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாய். அப்போ உடச்சி தானே கொண்டு வந்தார். முன்ன போக வழி இல்லை, சைடு அங்கே போக வழி இல்லை, இங்கே ஒரு வழியும் இல்லாததுனால தான் கர்த்தரை கண்டடைந்தோம். கர்த்தருடைய கவனிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாட்டும் இங்கே வரமாட்டியல்ல, எல்லாரும் இப்படி தான் உடஞ்சி தான். அதனால் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது, இந்த விஷயத்தை சொல்லணும். இதனால தான் உங்களை உடைச்சாரு. நீங்கள் உலகத்தை விட்டுருங்க, பரலோகத்தில் மனசில் வச்சுங்க, உலகத்தில் மனசை வைக்காத. நான் உங்களுக்கு நிறைய வசனம் புதிய ஏற்பாட்டில் அழகாக உங்களுக்கு தந்திருக்கேன். ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் மனசை வைக்காத, இல்லையா? சங்கீத வசனம்லாம் தந்திருக்கேன். அப்போ இந்த உடைச்சல்கள் ஏன் வருகிறது, அதன் அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 139:67, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அது நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இல்லையா? அப்போ உபத்திரம், கஷ்டம், பாடு, நெருக்கம் வர்றதுக்கு முன்னால் ஆடுகளை போல் வழி தப்பி தாறுமாறாக நடந்தோம். யார் சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டோம், கர்த்தர் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அப்படி தான் நடந்தோம். உடச்சி சின்ன பின்ன ஆக்கின பிறகு தான் கொஞ்சம் மரியாதை படித்து அவர் இருக்கிறத சொல்லுகிறேன். இப்போ தான் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன். 119:7, நான் உபத்திரப்பட்டது முன்னு, அது 119:67 இல்லையா? இன்னொரு வசனம் 119, நான் உபத்திரப்பட்டேன் எனக்கு அடுத்த நல்லது. ஓகே, அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு கட்டத்தில் வழி தப்பினேன், அதுக்கப்புறம் தான் அடிபட்டேன், அதுக்கப்புறம் தான் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திரவங்கள் தேவனால் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது?
ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் அப்படி தான் கொண்டு போகிறாராம். நீ உலகத்துக்கு இருக்க முடியாது, நான் இருக்க இடத்துக்கு வரணும், ஒன்று ரெடியாகணும்னு சொன்னால் நீ பூமியில் இருந்த ஸ்தானத்துக்காக ஏற போகிறா, நான் பிடுங்குவேன், நான் உடைப்பேன் என்று உடைக்கிற காரியத்தை எங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம். ஆவியானவர் எங்களுக்கு அதை கற்றுத்தருகிறார். நான் ஒன்று சொல்லணும், அப்போ பிரசங்கியாரே இயேசுநாதருக்கு பின்னால் வந்தால் நமக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானம் ஏற முடியாது பிரசங்கியாரே. நான் உண்மையை நேராக சொல்லேன், உனக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறணும், பெரிய பதவி வேணும்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட போய், ஐயா மோடி அவர்களே, நீங்கள் எந்த சாமியை கும்பிடுகிறீர்கள்னு கேளு. சொல்லுங்க கேட்கணுங்க. நீங்கள் போய் நரேந்திர மோடிகிட்ட சொல்லணும், கேட்கணும், ஐயா நீங்கள் 3 தடவை பதவிக்கு வந்திருக்கீங்கல்ல, எப்படி வந்தீங்க, நீங்கள் எந்த சாமியை வணங்குறீங்கன்னு கேளுங்க. கவனிக்கிறீங்களா? நரேந்திர மோடி வணங்குற சாமியை நீ கும்பிட்டா அது மாதிரி உனக்கு பதவி கிடைக்கும். நான் சொல்லுறது நேராக சொல்லிடுறேன், ஒன்றும் சந்தேகம் இல்லை. உனக்கு பெரிய பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைன்னு வச்சுக்க, நல்ல காதற்கு போட்டுக்க மாத்தாத, கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைன்னு வச்சுக்க, அம்பானிக்கிட்ட போய், முகேஷ் அம்பானி ஆகிப்போம், ஐயா நீங்கள் எப்படி கோடீஸ்வரர் ஆனீர்கள்னு சொல்லி அவன்கிட்ட கேளு. நீங்கள் எந்த சாமியை கும்பிடுகிறீர்கள்னு கேளு. நீ அந்த சாமியை கும்பிட்டா அவனை மாதிரி மாறிடலாம். உண்மை தானே சொன்னேன்? பூமியின் உயர்ந்த சார்ந்துக்காரன்னா அப்படிப்பட்டவனுக்கு சாமியை கும்பிடு. கோடீஸ்வரன் ஆகணும்னா அப்படிப்பட்டவனுடைய சாமியா, ஏசுநாதரை சாமியாக கொண்டு தெரிஞ்சு நீ அங்கே ஒன்றும் போக போகிறதில்ல. அவர் சொல்லுவார், அது மற்ற 8:20 நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகள் கூடுகள் உண்டு, மனுஷ தலை சாய்க்க. எனக்கு நிலைமை இப்படி, உன்னை இப்படி எங்கே கொண்டு நான் வச்சதுக்கு? நான் உண்மை தான் பேசுகிறேன், நீ கவனமாக கேட்கணும். எனக்கு நிலைமை எப்படி பார்த்துக்க, நான் இப்படி தான் வாழ்ந்து மாதிரி காட்டியிருக்கேன். அப்போ என்ன மிஞ்சி ஒன்றை வச்சணுமா? கேட்பாரா கேட்க மாட்டாரா சொல்லுங்கள். ஆமாம், லூக்கா 9:58 நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், நெருக்கத்தில் வாழ்ந்துருக்கேன். 2 கள்ளமார்க்க நடுவில் ஏக்கம் சிலுவையில் தொங்க விட்டாது. இந்த சாமியை கும்பிட்டு நீ எப்படி ஆகும் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற போகிறா? நாங்கள் கேட்கணும், ப்ராக்டிக்கலாக பேசணும். எப்படி ஏற போகிறா? எப்படி அவனை கோடீஸ்வரர் ஆக்கப்பட்டார்? சரி, அவர் போனாருன்னு விட்டுருவோம். இப்போ அவருக்கு சீசருக்கு நிலைமையை கேட்போம். 1 Corinthians 4:9 படி, 1 Corinthians 4:9 படி. நீங்கள் படிங்க, நான் எனக்கு காணாப்படம். அப்போஸ்தலர்னா யார்? இயேசுநாதரோட 12 பேர் வச்சுருந்தார் இல்லையா, தம்மோடு கூட 12 பேரை கொண்டு தெரிஞ்சார். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல, சரி 25ஆம் தேதி ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனைனா என்ன மதிப்போ அந்த மதிப்பு. அடுத்தது போ. அது நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்தவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். கனவான்கள், கனவீனர். இந்நேரம் வர பசி தாகம், இந்த சரியான வஸ்திரம் இல்லை, குட்டுண்டவர்கள், தங்க இடம் இல்லாதவர்கள், கைகள்னாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், திட்டுகிறார்கள், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், எல்லாரும் துடைத்துப்படுகிற தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுற. இயேசுக்கு பின்னால் போன ஆளுக்கு நடந்ததாக எழுதியிருக்கு, பார்த்துக்க, திருப்பப்படாது. இயேசுக்கு பின்னால் இயேசு ஆசீர்வாதம், இவங்க சொல்லு ஆசீர்வாதம் உண்மை என்ன? முதல்ல இந்த 12 பேருக்கு இல்லாடி ஆளுக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுத்துருக்கப்படாதா? அன்னைக்கு காரு, அன்னைக்கு ரதம், ஒரு 2 ரதம் கொடுக்கப்படாதா? இல்லை சீசர்லக்கே கொடுக்கல, கூட நடந்தவர்களுக்கு கொடுக்கல. அதில் பேதுருவிட்ட கேட்காரு, நீ என்ன நேசிக்கிறாயா? ஆமாம் நேசிக்கிறேன். 3 தடவை கேட்டார், நேசிக்கிறாயா? அப்போ வா, உனக்கு இப்போ இப்படி இருக்கிறா, நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான், நீ ரத்த சாட்சியாக மறிக்கணும் பார்த்துக்கன்னு சொல்லி முடிக்கார். அது யோவான் கடைசியிலே இருக்குது. இயேசு நேராக சிலுவையில் அலைஞ்சாவலாம், பேதுருவா தலைகள் அரைஞ்சாவலாம். வேணுமா ஆசீர்வாதம்? எனக்கு ஐஸ்வர்யங்கிறது ஆசீர்வாதம்னு ஆண்டவரும் சொல்லலை, சீசர்லாம் சொல்லலை. இதாக்கும் கிறிஸ்துவன் மார்க்கம். அப்போ எழுப்புதலுக்கு தடையாக இருக்குது என்னன்னு தெரியும்? அதுதான் பிரசங்கியார். பொய்யை பிரசங்கம் பண்ணுனா பொய்யை நாவி வரும். அது யோவான் 8:44. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான், அவனோட சத்தியம் கிடையாது. இந்த போலி மார்க்கத்தை வச்சுட்டு எந்த எழுப்புதல் எங்கேருந்து உண்டாக்க போறீங்க நீங்கள் சொல்லுங்க? பிசாசுன்னு எழுப்புதல் வரும், பரலோக எழுப்புதல் வராது. பொய் இல்லைடா இருக்கு உங்கள்கிட்ட, இயேசுநாதருக்கு சத்தியம் இல்லையே, அப்புறம் எப்படி அவர் இந்த சத்திய ஆவியை நமக்கு அனுப்புவார்? அப்போ அதோடைய சத்தியம் நம்மக்கிட்ட இல்லையே. எவ்வளவு டேஞ்சரான மார்க்கத்தில் சிக்கி இருக்கவனு தெரியுதா? சாமர்த்தியமான பிரசங்கிகள் எல்லாம் உங்களை ஏமாத்துறான். ஏமாறாது. அதான் இயேசுநாதருக்கு பின்னால் போவார். மெய்யான எழுப்புதல் வரணும்னா நம்ம இயேசுக்கு பின்னால் வரணும். உடைக்கப்படுவதான் செய்வோம், மாம்சம் எல்லாம் உடைக்கப்படாட்டா நம்ம ஒன்று எழுப்புதல் ஒன்றும் வராதுங்க. பூசி பூசி மளிகை ஒன்றும் கொண்டு போக முடியாது. அது உங்களுக்கே தெரியும், உங்கள் பிள்ளைகளுக்கு அது தெரியும். சொல்லி சொல்லி பாப்பியா அடுத்து அட்டி குடிப்பியா, அட்டிப்படாட்டா சரி வராது, கஷ்டப்படாட்டா சரி வராது.
இது இயல்பு, மனுஷனுக்குள்ள சாபம் அப்படி ஆகிப்போச்சு. ஆதாம் எவ்வளோ இந்த சாபம். ஸோ இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 14:22 நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே உபத்திரம் வழி தான் போனோம். அது மூலம் தான் உனக்கு பிறவி குணம் மாறும். உனக்கு பொல்லாத குணம் மாறணும்னா உன்னை கஷ்டப்படுத்தாண்டாமா, அது இல்லாமல் நீ நல்ல காலத்தில் மாற மாட்டா. உனக்கு இப்போ கடன் வரணும், பிரச்சனை வரணும், நெருக்கம் வரணும், சோக்கேடு வரணும். அப்போ தான் உனக்கு பெருமை அடங்கும், உனக்கு தாழ்மை வரும், உனக்கு பரலோக சிந்தை வரும். தாங்க முடியாது, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட ஆண்டவரேன்னு நீ அழ வேண்டியது வரும். அது வரை உன்னை உடச்சணும். சரிதானே? இப்போ புரியுதா? பரலோக சிந்தை வந்துட்டேன்னு சொன்னால் பிள்ளை நேரத்தை பாடம் படித்தாச்சு, இதை போட்டு அடித்து என்னது, இப்போ நாங்கள் எல்லாம் சீக்கிரம் வந்துட்டோம், அதனால் ரொம்ப கட்டப்படுத்தாமல் போ எல்லாரும் சொல்லி விட்டு. அதனால் இந்த பாரத்தை நமக்கு சொல்லுவோம், எங்களுக்கு வேறு பாரம் இல்லை. இதை உங்களுக்கு சொல்லுது, அலையுது, சுற்றுது, இந்த பாரத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ உலகத்தாரன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி எதையோ தலையில் வச்சு ஆடிக்கிட்டு தங்களை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தல் 21:4 கண்ணீர் யோவையும் துடைக்கிற ஒரு ராஜ்யம், சாவில்லாத ஒரு ராஜ்யம் அப்படியே நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக வேண்டி நாம் எல்லாவற்றையும் இழக்கிறோம், உபத்திரவத்தை சந்திக்கிறோம் இல்லையா? இந்த இதெல்லாம் ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் நினைக்காம நான் விட்டு ஆண்டவருக்கு பின்னால் போய் விடுகிறோம். வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபம் அல்ல. ஆமாம், அப்படி சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டியான ஒரு ஆட்சி செய்கிற ஒரு இடம், அதுக்கு தகுதி அடைய வேண்டிய ஒரு அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இனி இன்னொரு காரியத்தை, அப்போ இவர்தான் ஐஸ்வர்யவான், இந்த தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் இருக்குது, அதை சொல்லணும். அது யாக்கோபு 1:9 தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க, அடிப்படை புரிஞ்சுட்டீங்க. அவள் தாழ்ந்த எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்திடலாம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ரொம்ப வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த சிலரை ஆண்டவர் உலகத்தில் பொருளாதார ரீதியில் பழைய நிலையிலேருந்து மாற்றி அமைக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது முக்கியம்தான், ஒன்றும் விடலை. அது என்னன்னு நீங்கள் விளங்கணும், அதுக்கு வேண்டியதான் அதை சொல்லி ஆகணும். அது யாருக்கு செய்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஊழியத்தில் 2 பகுதி இருக்குங்க. ஒரு பகுதி வந்து இப்போ இயேசுவை போல் அப்போஸ்தலரை போல் முழு நேரமாக எல்லாம் விட்டுட்டு ராப்பகலாக இப்படி பிரசங்கம் பண்ணுறது ஜெபிக்கிறதுன்னு ஓடுற ஊழியம் இல்லையா? இது ஒரு ஊழியம். இன்னொரு ஊழியத்தின் பகுதி இருக்கிறது, இந்த ஊழியத்தினுடைய பொருளாதார தேவைகள் நீங்கள் லூக்கா 8:3 ஸ்திரீகள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ ஊழியத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன? ஆஸ்திகளால் ஊழியம் செய்யுது இல்லையா? இப்போ என்ன, கரண்ட் ஓட்டணும், கட்டடத்தை கட்டணும், பல காரியம் செய்யணும், இதுக்கு காசு வேணும் இல்லையா? நாங்கள் இனி வேலைக்கு போக முடியுமா? அவர் இனி எலக்ட்ரிக் ஒர்க்கு போவாரா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலைக்கு போவேனா? இல்லையே. அப்போ இது யார் செய்கிறது? இந்த பொருளாதார காரியங்களை பொறுப்பெடுக்கும்படி அவர் சிலரை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்க, இந்த ஊழியத்தை செய்யும்போது எங்களை அழைச்சார்ல, இங்கே உள்ள கரண்ட் கட்டுது, அது கட்டுது, 1000 பிரச்சனை இருக்குது, இதெல்லாத்துக்கும் பொறுப்பேற்கும்படி யாரை அழைக்கிறார்? அதுக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரர்களை அழைக்கிறார். அவர்கள் உழைக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், வேறு காரியங்கள் செய்கிறார்கள். அந்த காரியத்தில் அவர்களுக்கு வருகிற வருமானம், அவருடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு மிச்சம் உள்ளதெல்லாம் அந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். கண்டிப்பான காரியம், சரியா? கொடுத்து கொண்டே இருக்கு. இதுக்கு தான் தாழ்ந்த சகோதரனை கொஞ்சம் உயர்த்தி அவன் சொல்லுவாங்க, கேட்டால் சாட்சி சொல்லுவாங்க, ஐயா அந்த காலம் கொஞ்சம் வருமானம், நான் தசமபாகம் கொடுத்தேன், 100 ரூபா கொடுத்தேன், பரவாயில்ல 500 ரூபா கொடுக்க வச்சார் ஆண்டவர். இப்போ வருமானம் 5 மடங்கு ஆகிட்டு இல்லையா? அடுத்தது 1000, 2000 கொடுத்தேன், இப்போ தசமபாகம் இவ்வளவு கொடுக்குறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன். ஜஸ்டின் மோசஸ் தான் சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு வர்ற காணிக்கையில் நான் ஒரு பக்கெட்டில் நான் எடுத்து தசமபாகம் இன்றைக்கும் அன்னைக்கு 2 ரூபா போட்டேன், இன்னைக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு வருஷம் ஆனோன்னா எவ்வளோ ஆச்சு? எத்தனை லட்சம் ஆச்சு? அதை எடுத்து ஏதாவது ஊழியக்காரர்களுக்கு காரு இல்லை இந்த மாதிரி வசதிக்கு நான் வாங்கி கொடுத்து விடுகிறேன், செலவழிக்கிறேன். இன்னைக்கு அதை விடலை. அவர் ஊழியக்காரன், ஃபுல் டைம் ஊழியத்தில் இருக்கிறவர் சொல்கிற ஒரு வார்த்தையாகும். அப்போ ஊழியத்துக்கென்று, அதாவது பொருளாதார ரீதியில் ஊழியத்தை தாங்க வேண்டும் என்பதற்கு சிலருக்கு அந்த அனுமதியை கொடுக்குறார். இப்போ புரிஞ்சுதா? இவன் பெரிய மாடி வீடு கட்டுறதுக்கு ரூபா கொடுக்கல, என்ன ஆசிரியர் வச்சிருக்கிறார், ஆடம்பரக்காரர் வாங்கி விட்டுக்கிட்டு என்ன ஆசிரியர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பைத்தியம் பே. உனக்கு கூடுதல் ரூபா வந்தால் கூடுதல் கொடு. நீ ஊழியம் கட்டுற ஆளுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்றும் இல்லை, வந்து சாது சன்னியாசி எல்லாம் வந்தாங்க. நீங்கள் இருக்க நிறைய ஊழியர் ஒன்றும் இல்லாமல் வருகையோட வந்தவர்களாகும். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததை கொண்டு ஊழியம் கட்டுறாங்க. அவைய வந்து பட்டு சட்டையும் போடையில, காரம் வேண்டையில், ஆடம்பரம் நடத்தையில் பார்த்துக்க எத்தனையோ ஊழியங்களை ஸ்தாபித்தார். இல்லை, அதனால தான் இன்னைக்கு இத்தனை ஸ்தாபனங்கள், இத்தனை பிரான்ச்சு ஊழியங்கள் நிற்கிது. இவன் கச்சரை ஆட்சி வச்சிருக்கிறாரு, நம்ம மாளிகை கட்ட வேணும், மாளிகை கட்டி இருந்தா பாதி வயசுல சுகர் பிளஸர்னு செத்தொழிஞ்சிருப்பான். விபரீதா
அவன் தின்னல குடிச்சேல உபவாசம், அவன் தின்ன மாட்டான். அங்கே கிடக்காங்க. பழைய காலத்தில் கடவத்திலே பணம் போட்டிருக்குது பழைய சபைகள் எல்லாம். ஊழியங்கள் கன்வென்ஷன்கள், கொஞ்சம் பைசா வந்தோம் நாங்கள் ஒரு கன்வென்ஷன் போடு, ஊழியத்துக்கு செஞ்சுக்கிட்டே போனாவ. இன்னைக்கு ஊழியனுக்கு அவையெல்லாம் நல்ல மூரண வயது வரை இருந்து பாதி வயதில் சாவையில் இல்லையா, இந்த ஆசீர்வாதம் சொல்லி தான் பாதி வயதில் செத்து போகிறானுவன். அவைய நல்ல ஊழியமும் செஞ்சாவ, ஆதாயப்படுத்தினாவ, வரலாறு ராஜ்யத்தில் பொக்கிஷம் சேர்த்துட்டு போனாவ. இப்போ என்னன்னா, நான் தான் ஆசை, நான் தான் தின்னுவேன், வேற யாரும் கொடுக்க மாட்டேன். 20 சின்ன கார் வாங்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபாயும் கார் வாங்கலாம். இல்லை நான் 75 லட்சத்துக்கு கார் வாங்கி தான் ஓட்ட வேண்டாம். அட பைத்தியக்காரா, பேடா ஒன்று நடத்துது. ஏசுநாதர் எப்படியா நடந்தார்? இது பெரிய ஃப்ராடு. இது இதில் வச்சு உபதேசம் நான் வர்றேன் சொல்லிடணும். உபதேசம் வேற கொண்டு வந்துருவான். நான் இப்படி இருந்தேன், என்னை இப்படி உயர்த்தினார், ஒன்றை உயர்த்தினார். எல்லாம் கள்ள ஃப்ராடு. உன்னிட்ட எப்படி பிரசங்கம் பண்ண சொன்னாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லு. இயேசு சொன்னதையும் செஞ்சது தான் நீ பிரசங்கம் பண்ணணும். உபதேசம் நீ ஒரு சாட்சி சொல்லணும்னா நீ சொல்லலாம். நான் இப்படி இருந்தேன், தசமபாகம் கொடுத்தேன், ஆண்டவர் இப்படி தந்தார், இப்போ நான் நிறைய கொடுக்குறேன், நிறைய ஒளி. இது சாட்சி. இதுக்கு வேற உபதேசம் கிடையாது. உபதேசம் இல்லைப்பா, ஏசப்பா இப்படி தான் வாழ்ந்துருக்காரு, அப்போ இப்படி தான் சொல்லி, இது உபதேசம். அது வேற. எனக்கு தந்தார், நான் இப்போ ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறேன்ப்பா, இதுதான் சொல்லணுமே தவிர கள்ளத்தனமாக பேசக்கூடாது. இப்படி தான் நீங்கள் 1 தீமோத்தேயு 6, 17, 18, 19 வாசிக்கிறோம் இல்லையா? ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கணும்? அதாவது வாசி விட்டுருவோம், அப்போ தான் இது ஃபுல்ஃபில்லாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 6, 17 - 19. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பாத்தியா, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பெருமை அடிக்கப்படாது, பெறப்படாது, பணம் இருக்கு பார்த்துக்கிட்டேன்னு குணம் வரப்படாது. அடுத்தது, நிலையற்ற ஐஸ்வர்யத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சுட்டு பீத்திட்டு நடக்கப்படாது. அனுபவிக்கிறதுக்கு நன்மைகளையும் கொடுக்கிற தேவன் பேரில் விசுவாசத்தை விட்டுறப்படாது. அடுத்தது, நன்மை செய். நற்கிரியையில ஐஸ்வர்யவான், பார்த்துக்க, நற்கிரியையில தாராளம் செய்கிறவனாயும் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிறவனும் உதார குணங்களாக இருக்கும்படிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்துக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க ஐஸ்வர்யவான்களுக்கு கட்டளை. இப்போ புரிஞ்சா? இருக்கப்படாதுன்னு சொல்லல. பார்த்துக்க, நான் ஒரு ஊழியக்காரரை பார்க்க போனேன், அவர் இப்போ இல்லை, அவரை பார்க்க போனேன். அவருக்கு நிறைய ஊழியங்கள்லாம் இருக்குது. இவர் தான் தலைமை பாஸ்டர். இவரை பார்க்க போகிறேன். அவருக்கு ரூமில் தரையில் ஒரு ஓலை பாயை போட்டு அதுக்கு மேலே படுத்துருக்கார். ஒரு கட்டில் கூட கொடுத்து படுக்கலை. நான் இவ்வளோ பெரிய கட்டணம்லாம் கட்டியிருக்காரு, உள்ள இடம்லாம் ஊழியங்கள்லாம் கட்டியிருக்காரு, இவர் என்ன வாழைப்பாயில் படுத்திருக்காரு? புரியுதா நான் சொல்லுது? இவர் தான் தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவான்கள். இன்னைக்கு ஐஸ்வர்யவான் ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு சொன்னாலும் ஒரு குப்பைக்கும் அதை பார்த்துக்கிடுங்க, அதுக்கு தூராட்டு தரீங்க. அது கிறிஸ்துவ சுவிசேஷன் ஒரு வசனம், சங்கீதம் 16:2 முடிச்சிக்கிறோம். சங்கீதம் 16:2 முடிச்சாச்சு. படிங்க 16:2. சீக்கிரம். சங்கீதம் 16:2. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி என்ன சொல்லணும்? தேவரீர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம், உமக்கு வேண்டிய நீ பிச்சைக்காரன் இல்லை. அடுத்தது, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு நம்பிக்கையும் பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களாகிய தேவ பிள்ளைகளுக்கும் வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். பார்த்தியா, ஒரு பெரிய ராஜா இவன் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ரகசியம் இப்போ தெரியுதா? இதுதான் தேவ சித்தம். பார்த்துக்க, இதுக்கு விட்டு போனேன்னா நீ உலகத்துக்கு போவா, மாம்சத்தில் போவா, சாத்தானுக பிடியில் சிக்குவா, பாதி வயசில் சாவா, உண்டை கொண்டு ஒரு நன்மையும் உண்டாகாது. உனக்கு தந்ததோட வேற ஆளுக்கு கொடுத்துருக்கலான்னு ஆண்டவர் சொல்ல வேண்டிய வரும். முடிக்கிறோம். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கிறது எப்படி கடினம் என்பதும், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தேவனால் அவர்கள் உடைக்கப்பட்டு உலகத்தின் சிந்தைகள் எடுக்கப்பட்டு ஆவிக்குரிய உணர்வுகள் கொண்டு வரப்படுவார்கள் என்பதும், ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் முக்கியமான பங்கை வகித்து ஊழியக்காரருடைய மகிமை அடைவார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் இல்லையா? இந்த சிந்தைகள்லாம் இல்லாமல் போகிறதுனால தான் எழுப்புதலும் இந்த ஒன்றும் வராமல் இப்படியே நம்ம ஒன்றும் இல்லாமல் கிடக்குது. ஆக இந்த வேறு சிந்தையெல்லாம் விட்டுக்கிட்டு, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சித்தம் செய்வோம், இந்த அழிவுக்குரிய காரியத்தில் மனசை வைக்க மாட்டோம், நித்திய ஜீவ காரியத்துக்கு ஓடுவோன்னு நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துடும், எழுப்புதல் வந்துடும், சத்திய ஆவி வந்துடும், பொய்யின் ஆவி போயிடும், உள்ளான மனசில் பலப்படுவீர்கள், அதிகமாக ஜெபிப்பீர்கள், அதிகமாக ஊழியம் செய்வீர்கள், அதிகமாக ஆண்டவருக்காய் ஓடுவீர்கள், ஒரு எழுப்புதல் உணர்வு வரும். இந்த மாதிரியாய் கர்த்தர் வரும் நாட்களில் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் கர்த்தர் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் ஆமென். எழுப்புதல் தீ பரவ